நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் போலீஸ் அக்கா வந்து செம்ம டெரரா மூஞ்சி வச்சுன்னு, என்னம்மா இங்க சொல்றதெல்லாம் உண்மையா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம வெண்பா குட்டி வந்து பயத்துல, இல்ல எங்க அப்பா கல்யாணம் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான ஒரு தகவலை சொல்லிடுறாங்க. உடனே அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சீனா ஒருத்தர் வந்து நிக்கிறாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி மறுபக்கம் அரவிந்த் ரெண்டு பேரும் வந்து அப்படியே சும்மா அந்த கண்ணு பார்க்கணுமே அப்படியே ராட்சச கண்ணு மாதிரி இருக்கு. அந்த பார்வையில அப்படியே சும்மா நம்ம விஜய் ஒரு பக்கம் சுக்குநூறா நொறுங்கி போறாரு. மல்லி அந்த சந்தோஷத்துல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அறியாம போய் கட்டி பிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் விஜய் கிட்ட அந்த ஆதாரங்க இதில் அது வந்து வெண்பா குட்டி வாங்கிட்டு வந்து, இதை பாருங்க போலீஸ் மேடம், எங்க அம்மா இவங்க தான், எங்கள் அப்பா என்னை அடித்து போய் சொல்ல சொன்னார், ரஞ்சிதா அம்மாவே என்னை மிரட்டினாங்க, நீ மட்டும் உண்மையாக சொன்னேன் உன் மல்லியை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டினாங்க, நான் அதனால தான் எங்கள் அம்மாவை பற்றி எதுவுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் ஒளிடுறாங்க. இதை கேட்டதான் என்ன பேசுறது ஏது பேச தெரியாமல், என்ன சார் எல்லாம் சேர்ந்து கும்மி அடிச்சுன்னுக்கிறீங்களா, உங்களை எல்லாம் கும்மி எடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சிடறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்தில் அப்படியே கிளர்னு இருக்காங்க. ஐயோ என்னடா இது இப்படி மாட்டிருங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலேன்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, போலீஸ் ஒரு பக்கம் நம்ம ரஞ்சித்தையும் மறுபக்கம் விஜய் அரெஸ்ட் பண்றாங்க. நம்ம மல்லி இருந்துன்னு வேணா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் இருந்து ஒரே அதான் சொல்ல, மல்லியும் வாழ்க்கை சந்தோஷமாக்கணும், நீ பிடிச்ச மாதிரி உன் குடும்பத்தோட சந்தோஷமா அமையணும், நீ ரெண்டாவதரமா அமையக்கூடாதுன்றதுக்கோசம் தான் நான் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து சொல்றாரு. நீங்க என்னதான் சொன்னாலும் அவர் உங்க மனசு ஃபுல்லா இருக்கிறது நீங்க மட்டும்தான் விஜய், புரிஞ்சுக்கோங்க. ஏன் புரிஞ்சுக்காம பண்ணுறீங்க, உங்க மேல உயிரே வச்சுன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட மல்லியை உங்களுக்கு எப்படி வெறுக்க தோணுச்சு, நீங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவங்க நம்ம குடும்பத்தோட சேர்ந்து நாம சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நீங்க வெறும் மல்லியை இந்த மாதிரி வந்து பாத்திரத்துக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, ஆனா மல்லி அப்படி நினைக்கலைங்க. சொந்த தான் பொண்ணை எப்படி வளர்ப்பாங்களோ அந்த மாதிரி வளர்த்து, தான் பொண்ணை எப்படி பாசம் காட்டுவாங்களோ அந்த மாதிரி பாசம் காட்டி தான் பொண்ணாவே வெண்பாவை வளர்த்துருக்காங்க. அதனால தான் உங்களை விட்டு பிரிய மனசு இல்லாமல் இந்த நேரத்துலையும் இப்போ வந்து உங்கள் முன்னாடி கதறி நின்று இருக்காங்க. இல்லைனா போடா வந்த வெறி லாபம் வந்தது காசு, எவனோ பெத்த பிள்ளைக்கு நான் ஏன் அம்மாவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒருத்தர் நினச்சிருந்தாங்கன்னா இன்னாலும் இருந்துக்க மாட்டாங்க. ஏன் அந்த ரஞ்சிதமே உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய டைம் என்னென்ன குடும்பப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் மல்லி ஒரு நாள் வெம்பா அந்த மாதிரி பண்ணியிருப்பாளா? ரெண்டு பேரும் அம்மா பிள்ளை மாதிரி ரொம்பவே பாசத்தோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட பாசத்தை நீங்கள் பிரிக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேசுகிறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடறாரு. உக்காந்து மறுபக்கம் கரெக்டாக பாபு வந்து, டே அரவிந்த், நீ யாரா என் தங்கச்சிக்கு வாழ்க்கை அவங்ககிட்ட ஒப்படைக்க, நான் இருக்கிறவே நடந்துருமா அண்ணன், தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களோட விருப்பம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் உங்களோட விருப்பத்தோட தான் நான் விஜய் கல்யாணம் பண்ணிப்பேன், வேறு யாரையும் நான் பண்ணிக்க மாட்டேன், என்னோட பொண்ணுன்னா அது வெண்பா மட்டும் தான், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயை அடைச்சி போயிட்டு சைலண்டாக இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லடா எப்பா, எல்லாமே இவங்களே பேசி முடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இது கூடவே ஓன் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எதை பற்றி, கோஸ்ட் பற்றி இல்லைனா எங்கன்னா ட்ராவல், அந்த அற்புதமான கோவில்கள், அதை பற்றியான வரலாறை பற்றி பேசலான்னு இருக்கும். நீங்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.